சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாருங்க, ராசியிலே இருக்கார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் 12ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, கவலையப்படாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ, என்னென்ன விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம். ராசிநாதன் ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கார். ராசிநாதன் ராசியில் இருக்காரு. நடுப்பகுதி 12ஆம் தேதிக்கு மேலே பாருங்க, 12ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போறாரு. குருவோட பார்வையில் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்க மேல ஒரு வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம். இருட்டுக்குள்ள இருந்த துலாம் ராசி நேயர்கள் வெளிச்சத்துக்கு வர போறீங்க. உடம்பு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். மனக்குழப்பம் இருக்காது. மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். வியாதி, சின்ன சின்ன வியாதி இருக்கவங்க கூட வியாதி குணமாகும். இந்த மாதம் நல்ல ஒரு மாதம், சரிங்களா? நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம். உங்களுக்கு பாருங்க, சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. சனி 5ல் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும். பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அப்படி சொந்தக்காரங்க பிரச்சனை, கூட இருக்கவங்கனாலே பிரச்சனை, இப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். முக்கியமாக சொல்லப்போனால் எதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்துல ருண ரோக வம்பு வழக்கு சத்ரு, அதாவது கடன் நோய் எதிரி, அந்த இடத்துல ராகு இருக்காரு. அப்ப நோய் இருக்காது, கடன் இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது. கடன், பெரிய கடன் வச்சிருந்தவங்க கூட கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். முக்கியமா சொல்லப்போனா மன நிம்மதி இருக்குங்க. உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம், நிம்மதி கிடைக்கும் இந்த மாதம். அதுல சந்தேகமே கிடையாது. 8ஆம் இடத்துல குரு, விபரீத ராஜயோகம். உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஒரு 6ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னா ஒரு சில பேர் இந்த மாதம் பாருங்க ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிப்பீங்க. ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட், அந்த லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், இதுல எல்லாம் பணம் வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. சோசியல் மீடியா சொல்லக்கூடிய இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அடுத்தவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போது, பூர்வீக சொத்து கிடைக்க போது, முன்னோர்களோட சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் பணம், எப்போ இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு கைக்கு உதவியா இருக்கும். இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. 8ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அந்த இடத்துல குரு இருக்கிறது ஒரு யோகம், சரிங்களா? அப்போ பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். சூரியன் பாருங்க உங்க ஜென்ம ராசிக்கு வந்துருவார். உங்க உடம்பு மேலேயே வர்றாருன்னு அர்த்தம். அப்போ 17ஆம் தேதி உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு மட்டும் வரும். துலாம் ராசி நேயர்கள் உடம்பு ஹீட் அதிகரிக்கும், கவனமா இருங்க. 17ஆம் தேதியிலிருந்து ஒரு சில பேத்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேத்துக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கும். உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் வருமே தவிர பெரிய அளவுக்கு வியாதியோ கண்டங்களோ உங்களுக்கு வராது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார், அதனால கவலைப்பட வேண்டாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் யாரு? உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன விஷயங்கள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். திக்பலம் அடைகிறார். செவ்வாய் பலம், அவர் நீச்சமானாலும் ஸ்தான பலமா இருந்தாலும் திக்பலம் அடைகிறதுனால அந்த வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, மருத்துவ ஃபீல்டில் இருக்கவங்க, டாக்டரா இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. செவ்வாயோட தொழில் என்னென்ன மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்கும். உங்களுக்கு புதுசாக நிறைய ஆர்டர் கைக்கு வரும், நிறைய வேலை கொடுப்பீங்க, நிறைய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவாங்க, நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லிடலாம். அப்போ நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினரி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையை ஒரு சில பேர் மாற்றிடுவீங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். உங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடச்சிரும். வீசாவில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சார், ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வீசா எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வீசா கிடைக்கும். வெளிநாடு போக போகிறீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும்.
அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களோ உங்களுக்கு சோதனைகளோ வரப்போகிறது கிடையவே கிடையாது. இந்த மாதம் அக்டோபர் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.